எல்லாருக்கும் வணக்கங்க. சங்கராந்திக்கு சாப்பாடு வைப்போம் இல்லைங்களா? மொச்சக்கட்டையும், அந்த அரசாணிக்காவும் போட்டு பொரியல் பண்ணி 5 காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சு சங்கராந்திக்கு சாப்பாடு வச்சுட்டேங்க. அப்புறம் வந்து பச்சரிசி ஊற வச்சிருந்தேன் கோலம் போடுறதுக்காக வெளி வாசல்ல. அப்புறம் அது ஊற வச்சு அதையும் ஆட்டி எடுத்து கோலம் போட்டு விட்டேங்க. பாப்பா எல்லாம் சாக் பீஸில் வரைஞ்சி அது மேலே எல்லாம் இது பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியில் கோலம் வந்து பாப்பா ஒரு பொங்கல் பானை வரைஞ்சி பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குங்க. 3D எஃபெக்ட்டு அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கோலப்பொடியுமே எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாளையம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. அவர் ஏதோ விசேஷத்துக்கு கோயில் விசேஷத்துக்கு போயிருந்தாரு. அங்கேருந்து அந்த கோலப்பொடி வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த கோலப்பொடி வந்து நல்லா கோலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மின்னும். அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே வந்து கோலப்பொடி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் நேரத்தையும் எழுந்திரிச்சு அடுப்பில் தாங்க பொங்கல் வச்சோம். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு ஒரு ஒரு 3 செல்ஃபி எடுத்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாயந்தரமாக மதகஜராஜா படத்துக்கு போனாங்க. ரொம்ப நாள் கழித்து அந்த படம் பார்த்து ரொம்ப விழுந்து விழுந்து சிரித்தோம். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த படம். சந்தானம் வந்து ஹீரோவாக பண்ணாமல் காமெடியாக பண்ண படம் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். அது ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். இப்போல்லாம் அது மாதிரி பார்க்கறது இல்லை இல்லைங்களா? இப்போ உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. போய் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. என் பையன்தாங்க அந்த அன்னைக்கு பூஜை பண்ணான். சூப்பராக பண்ணான். எங்கள் சிலிக்கும் வந்து பக்கத்தில் நின்று தின்னூரெல்லாம் வாங்கியிருக்கு பாருங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.